டெட் டிஆர்பி சைக்காலஜி. ஆணின் உயிரணு விந்து. ஆணின் உயிரணு விந்து. பெண்ணின் உயிரணு சினைமுட்டை. பெண்ணின் உயிரணு சினைமுட்டை. விந்து சினைமுட்டை கலப்பதால் கருவுறுதல் நிகழ்கிறது. விந்து சினைமுட்டை கலப்பதால் கருவுறுதல் நிகழ்கிறது. கருவுறுதலினால் கருமுட்டை உருவாகிறது. கருவுறுதலினால் கருமுட்டை உருவாகிறது. விந்தணு மிகவும் நுண்மையானது. விந்தணு மிகவும் நுண்மையானது. சினைமுட்டை விந்தணுவை போன்று 8500 மடங்கு பெரியது. சினைமுட்டை விந்தணுவை போன்று 8500 மடங்கு பெரியது. கருமுட்டையின் அளவு குண்டூசியின் தலையை விட குறைவானது. கருமுட்டையின் அளவு குண்டூசியின் தலையை விட குறைவானது. கருமுட்டையில் காணப்படும் நீர்மப் பொருள் சைட்டோபிளாசம். கருமுட்டையில் காணப்படும் நீர்மப் பொருள் சைட்டோபிளாசம். சைட்டோபிளாசத்தில் உட்கரு உள்ளது. சைட்டோபிளாசத்தில் உட்கரு உள்ளது. ஒவ்வொரு உயிரணுவிலும் 23 ஜோடி குச்சி போன்ற பொருட்கள் காணப்படும். ஒவ்வொரு உயிரணுவிலும் 23 ஜோடி குச்சி போன்ற பொருட்கள் காணப்படும். உயிரணுவில் காணப்படும் 23 ஜோடி குச்சி போன்ற பொருட்களுக்கு குரோமோசோம்கள் என்று பெயர். உயிரணுவில் காணப்படும் 23 ஜோடி குச்சி போன்ற பொருட்களுக்கு குரோமோசோம்கள் என்று பெயர். ஒவ்வொரு குரோமோசோமிலும் 20000 முதல் 42000 எண்ணிக்கையிலான பாசிமணிகள் போன்ற அமைப்பு காணப்படும். ஒவ்வொரு குரோமோசோமிலும் 20000 முதல் 42000 எண்ணிக்கையிலான பாசிமணிகள் போன்ற அமைப்பு காணப்படும். குரோமோசோமில் காணப்படும் பாசிமணிகள் போன்ற அமைப்புக்கு ஜீன்கள் என்று பெயர். குரோமோசோமில் காணப்படும் பாசிமணிகள் போன்ற அமைப்புக்கு ஜீன்கள் என்று பெயர். ஜீன்கள் மரபுக்கூறுகளை கடத்துகின்றன. ஜீன்கள் மரபுக்கூறுகளை கடத்துகின்றன. பெண்ணின் உயிரணுவில் உள்ள 23 ஜோடி குரோமோசோம்களும் XX என்ற ஒரே வகையைச் சார்ந்தவை. பெண்ணின் உயிரணுவில் உள்ள 23 ஜோடி குரோமோசோம்களும் XX என்ற ஒரே வகையைச் சார்ந்தவை. ஆணின் உயிரணுவில் கடைசி ஜோடியான 23வது ஜோடியில் XY என்ற இரு வகை குரோமோசோம்கள் காணப்படுகின்றன. ஆணின் உயிரணுவில் கடைசி ஜோடியான 23வது ஜோடியில் XY என்ற இரு வகை குரோமோசோம்கள் காணப்படுகின்றன. மனித இனச் செல்லின் 23 ஜோடி குரோமோசோம்கள் ஒரே வகையாய் XX என அமைந்தால் பெண் ஆகும். மனித இனச் செல்லின் 23 ஜோடி குரோமோசோம்கள் ஒரே வகையாய் XX என அமைந்தால் பெண் ஆகும். மனித இனச் செல்லின் 23வது ஜோடி குரோமோசோம் XY என அமைந்தால் ஆணாகும். மனித இனச் செல்லின் 23வது ஜோடி குரோமோசோம் XY என அமைந்தால் ஆணாகும். ஒவ்வொரு மனித செல்லிலும் 23 ஜோடி அல்லது 46 குரோமோசோம்கள் உள்ளன. ஒவ்வொரு மனித செல்லிலும் 23 ஜோடி அல்லது 46 குரோமோசோம்கள் உள்ளன. கருவுறுதலின் போது குரோமோசோம் குறைப்பு முறையில் கருமுட்டையில் 46 குரோமோசோம்கள் இருக்கும். கருவுறுதலின் போது குரோமோசோம் குறைப்பு முறையில் கருமுட்டையில் 46 குரோமோசோம்கள் இருக்கும். கருவுறுதலில் பெண் செல்லின் எந்த 23 குரோமோசோம்கள் ஆண் செல்லின் எந்த குரோமோசோம்களோடு இணைகின்றன என்பது வாய்ப்பு கோட்பாடு அடிப்படையில் நிகழ்கிறது. கருவுறுதலில் பெண் செல்லின் எந்த 23 குரோமோசோம்கள் ஆண் செல்லின் எந்த குரோமோசோம்களோடு இணைகின்றன என்பது வாய்ப்பு கோட்பாடு அடிப்படையில் நிகழ்கிறது. ஒரு குழந்தையின் குணநலன்களில் அதன் 8 தலைமுறை மூதாதையர்களின் தாக்கம் ஏற்பட வாய்ப்புள்ளது. ஒரு குழந்தையின் குணநலன்களில் அதன் 8 தலைமுறை மூதாதையர்களின் தாக்கம் ஏற்பட வாய்ப்புள்ளது. கருப்பை ஆணின் விந்தணுவை எதிர்பார்த்து சுமார் 15 நாட்கள் காத்திருக்கும். கருப்பை
ஆணின் விந்தணுவை எதிர்பார்த்து சுமார் 15 நாட்கள் காத்திருக்கும். ஒரு கன சென்டிமீட்டர் விந்தில் சுமார் 15,000 முதல் 20,000 விந்தணுக்கள் இருக்கும். ஒரு கன சென்டிமீட்டர் விந்தில் சுமார் 15,000 முதல் 20,000 விந்தணுக்கள் இருக்கும். இரட்டையர்கள் ஒரு கரு இரட்டையர், இரு கரு இரட்டையர் என 2 வகைப்படுவர். இரட்டையர்கள் ஒரு கரு இரட்டையர், இரு கரு இரட்டையர் என 2 வகைப்படுவர். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.